அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1/6/2025 ஜூன் மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருக்கும் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடும் பேரண்ட்ஸ்க்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாக, அதாவது ரீஷெடியூல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 12 மாதங்களில் இது 6வது மாதத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, 6ஆம் எண் அப்படிங்கிறது. சரி, இந்த மாதம் அதாவது 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி, ஆயில்ய நட்சத்திரம், துருவ யோகம், கௌளவ கரணம் கூடிய சுப முகூர்த்தத்தில் இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதம் பிறக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது தினசரி கிரக அசைவுகளில் ஒரு விஷயம் நம்ம தொடங்கும் போது எந்த முகூர்த்தத்தில் தொடங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். அதே போல் தான் இந்த மாத பிறப்பு எந்த முகூர்த்தத்தில் பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடமான மிதுனத்தில் குரு பகவானும், 3ஆம் இடமான கடகத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. 4ஆம் பாவத்தில் சிம்மத்தில் கேது பகவானும், அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா துலாம், 6ஆம் பாவமான துலாமில் மாந்தின்ற பிளானட்டும், அதுக்கு அடுத்ததாக 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்தில் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இப்போ அமர்ந்திருக்க அந்த கிரக நிலை ஸ்தானங்களை வச்சு பேசும்போது பார்த்திங்கனாக்கா சூரிய பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. ராகு பகவான் சனியுடைய மூலத்திரிகோண வீட்டுக்குள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ நட்பு கிரகங்கள் அதிகப்படியாக இருந்தாலும் புதன் பகவான் அஸ்தங்கம், அதாவது சூரியனோட ஒரு கிரகம் இணைந்து பயணிக்கும் போது, சூரியன் ஒரு டிகிரியில் இருக்கும்போது +3 -3 அது ஷார்ட்டாக பலன் சொல்கிறதுக்கு இருக்கும். ஆனால் பாரம்பரியத்தில் பராசரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூரியன்லேருந்து 14 டிகிரிக்குள்ளே புதன் பகவான் இருந்தால் அஸ்தங்க தோஷம், கிரகம் இயங்காத நிலையில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் புதன் பகவான், அதாவது இந்த முகூர்த்தம் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு தனகாரகனும் பூர்வ புண்ணிய காரகனுமான புதன் பகவான் அஸ்தங்கத்தில் இந்த மாதம் பிறக்குது. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதத்துடைய பொது பலன் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, தனகாரகன் அஸ்தங்கம் வாய்ந்தாலும் தனத்துக்கு காரகாதிபதி குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ வருமானங்கள் தாமதம் ஏற்படுத்தினாலும் நல்ல நிலையில் வருமானங்கள் பணப்புழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக வந்து லேபர்ஸுங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. புதிய திருப்பு முனைகள், புதிய சட்டதிட்டங்கள் இதெல்லாம் வரப்போகுது. அதே போல் சிறு பணம் சொல்லக்கூடியவங்க, வீட்டு பட்டாக்காக காத்துட்ருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் மாந்தி இருக்கிறனால இனம் புரியாத ஒரு பாக்டீரியா, ஒரு வைரஸ்ஸு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட் அலர்ஜி அப்படி தான் இப்போதைக்கு மோசமான வியாதியாக இருக்குது. ஸோ அவுட் சைட் ஃபுட்ஸை விட நிறைய சேனல்ஸில் பார்த்திங்கனாக்கா இந்த ஹோட்டலில் கெட்டு போனது அது இதுன்னு நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் நம்மளுக்கு தெரியுது, பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/6/2025 ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் 1/6/2025 ஜூன் மாதம் மிதுன ராசின்னு சொன்ன உடனே என்ன சொல்ல போகிறீங்க? மிருகஷீரிடம் 3, 4, புனர்பூசம் 1, 2, 3, திருவாதிரை 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ராசியிலே குரு பகவான் உட்கார்ந்துருக்காங்க. போன இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை மோசமான குழந்தைப்பா, இது என்னன்னே தெரியலப்பா, மக்குப்பா, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த குரு வந்துட்டு உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம்
உங்ககிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்கள் வெளியில் வரப்போகுது. உங்களோட டேலண்ட்டுங்களை வெளியில் காட்டக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் உங்களை தேடி வரப்போகுது. 90s கிட்ஸாகவே இருக்கட்டும், இன்னும் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட திருமண யோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறாரு. ஸோ அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரத்தில் அதிகப்படியான யோகத்தை பெறக்கூடிய இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. ஸோ வர வருமானத்தை மகிழ்ச்சியாக பயன்படுத்துங்க. சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிறது. எவ்வளோ பணம் இருக்கட்டும், எவ்வளோ கடன்கள் இருக்கட்டும், ஒரு 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் சேவிங்ஸுன்னு வைக்கிறது ஒரு சில விஷயங்களில் மிரக்கலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ மேலும் வந்து இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது மிதுன ராசிக்கு வாங்க விரிவாக பார்க்க போகலாம். 1/6/2025 ஜூன் மாதம் மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொல்லும்போது ஒரு ஆண் கதை ஏந்திய ஆணும் வீணை ஏந்திய பெண்ணும் இருக்கக்கூடிய காட்சி. கலைகளுக்கெல்லாம் முதல் ராசினா மிதுன ராசி. மிதுன ராசியில் ஒரு பிளானட் இருந்துட்டாலே சங்கீத ஞானம், ஒரு இசை ஞானம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இசை வாசிக்கிறவங்களோ பாடுறவங்களோ இருப்பாங்க. பாத்ரூம் சிங்கர்ஸாக கூட இருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் பாட்டு அப்படின்னா இந்த மிதுன ராசி இருக்கிற வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ராசியிலையோ லக்னத்துலேயோ குரு உட்கார்ந்துட்டார். உங்களோட மதிப்பு மரியாதை, உங்களோட நல்ல குணம் வெளியில் வரப்போகுது. அடுத்த ரீதியாக வந்து கொடுத்த வாக்கை கொடுத்தபடி காப்பாற்றி காட்டக்கூடிய ராசியாக மிதுன ராசி இருக்காங்க. ஸோ உத்தியோகம் சொல்லும் போது மிதுன ராசினியர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லற வாழ்க்கையும் சரி, இல்லை திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையிலையும் சரி, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி மிதுன ராசி. ஆனால் குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு படுறதுனால திருமணம் லேட்டாகிட்டே இருக்கிறவங்களுக்கு கூட கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இல்லறத்தில் இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சமாதானமும் 2 பேருக்குள்ளே ஈஸியாகிடும். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்னும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்வழி சொந்தங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் சரி, தாய்வழி சொந்தங்களோட பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. சொத்து பேச்சுவார்த்தைகளில் சிறு கவனம் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் பேசும்போது கண்டிப்பாக சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள், இரத்த நாணல்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதுகு தண்டு, அந்த டிஸ்க்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய அந்த முதுகு தண்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை திடீர்னு ஸ்கிப்பாகி விழுந்து டிஸ்க்கு நகர்றதா இருக்கட்டும், இது சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராசி மிதுன ராசி. அதை விட முக்கியமாக பைக்கு ஓட்டுறதே, இப்போ அந்த ரோட்டில் போகிறதே பாதி டிஸ்க்கு பிரச்சனையே வந்துடும். ஆனால் மிதுன ராசிக்கு இது பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து வாகன செலவுகள், பழுது செலவுகளாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறதுனால கவனம் தேவை. ஏன்னா இப்போ தான் ராகு உள்ளே வந்திருக்காரு, என்ட்ரு ஆகிருக்காரு, பூரட்டாதியில் பயணிச்சிட்ருக்காரு. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதியில் பயணிக்கக்கூடிய காலம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சதயத்தில் பயணிக்கக்கூடிய காலம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தந்தையுடைய உறவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரை தந்தை ஸ்தானத்தில் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கவனம் தேவை. 10ல் சனி, தொழில்காரகனே தொழிலில் உட்காந்துட்டாரு. இவ்வளோ நாளாக ஒரு சொந்த தொழிலில் பிடிப்பு இல்லாமல் இருந்தவங்க, தொழிலில் வந்து வளர்ச்சி இருக்குது ஆனால் சேமிப்பு இல்லை அப்படிங்கிறவங்க, ஏன்னா 12ஆம் அதிபதி 11ல் இருக்கார், 9ஆம் அதிபதி 10ல் போயிட்டார். தர்ம கர்மாதிபதி யோகத்தோட விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை அழகாக பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப ஸ்மூத்தாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி, இல்லையா நெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது, பஞ்சத்திரியோ இல்லை தாமரத்திரியோ போட்டு தீபம் ஏற்றுறது, உங்களுடைய ஜென்ம கிழமை இல்லைன்னா நட்சத்திரம் இதில் போய் தீபம் ஏற்றுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் வெற்றிக்கான வண்ணம் மஞ்சள், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். நன்றி.